அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோ பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு தருணத்துல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அந்த அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்களை கொண்டு வரும். இன்னைக்கு பதிவுல நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கொண்டு வரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தையை பார்க்க போறோம். அது பணம் தொடர்பான அற்புதங்களாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம், அல்லது நம்முடைய உறவு முறைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாக இருக்கலாம். இது போல நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலுமே அது அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேற இந்த வார்த்தையை பயன்படுத்துங்கள். எந்த ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தையும் மனசுல நினைச்சுக்கிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம். ஜஸ்ட் கேஷுவலா நீங்க தினமும் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டே வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு ஈர்ப்பு விதிமுறை, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு டெக்னிக். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றத நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கிறவங்களுக்காக சிம்பிளா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர வார்த்தைகளுக்கு பெயர் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லலாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில மந்திர வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க பயன்படுத்தணும். வேற மொழிகள்ல மொழிபெயர்க்க கூடாது, டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ண கூடாது. மிகவும் எளிமையான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். நம்முடைய ஆழ்மனதில் சுலபமாக பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் தினம் தினம் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த வார்த்தையை பொறுத்த வரைக்கும் நம்ம எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள்னு தினமும் சொல்லிக்கிட்டே வந்தாலே போதும். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சம் ஒரு நாளைக்கு 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். அதிகமான நேரம் கிடைக்கிற அன்னைக்கு 10 நிமிடங்கள் நீங்க சொல்லுங்க. மற்ற தினங்கள்ல 5 நிமிடம் நீங்க சொன்னாலே போதும். 10 நிமிடங்கள் நீங்க சொல்ல போறீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெச்ல சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க பிரேக் பண்ணி கூட சொல்லலாம். அதாவது காலையில ஒரு 5 நிமிடம், மதியம், மாலை அல்லது இரவு நேரத்துல ஒரு 5 நிமிடம்னு நீங்க பிரிச்சு கூட சொல்லலாம். எந்த நேரத்துல சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த டைம்ல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரமாக பார்த்து இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துங்க. நீங்க ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரங்கள் அல்லது ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற நேரத்துலலாம் இந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம். ரொம்பவுமே நீங்க அமைதியா ஃப்ரீயா இருக்க நேரமா பார்த்து சொல்லுங்க. அப்படி நீங்க சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தை உடனடியாக ஆழ்மனதில் பதியும். முடிந்த வரைக்கும் நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது காலையில் எழுந்தவுடன் இருக்கக்கூடிய சில நிமிடங்கள்னு அந்த நேரத்துல சொல்லுங்க. சுலபமாக ஆழ்மனதில் அந்த வார்த்தைகள் பதியும். இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தாலும் எந்த நேரத்துல நீங்க தூங்க போவீங்களோ அதற்கு முன்னாடி நீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துங்க. இந்த மந்திர வார்த்தையை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லலாம். வாய் விட்டு சொல்றவங்க ரொம்ப கத்தி சவுண்டா சொல்லாதீங்க. பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கோரிக்கையையும் மனசுல நினைக்காம இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில உடனடியாக அதிசயங்கள் நடக்கும். ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல் குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த வார்த்தையை தினமும் நீங்க பயன்படுத்திட்டே வாங்க. உங்களுக்கே இந்த வார்த்தையின் மகத்துவம் புரியும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தாலும் தீட்டு நேரங்கள்ல பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல குளிச்சுட்டு தான் சொல்லணும்னு கிடையாது. அசைவம் சாப்பிட்டுட்டும் இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். சிம்பிளா சொல்லணும்னா இந்த மெத்தடுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க. வாழ்க்கை முழுவதுமே நமக்கு தேவைகள் இருக்கும். சோ லைஃப் லாங் நம்ம இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணலாம். தவிர்க்க முடியாத காரணங்களால ஒரு நாள் அல்லது 2 நாள் பிரேக் எடுத்துட்டீங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனால் பெரிய பிரேக் எதுவும் எடுத்துறாதீங்க. தொடர்ந்து இந்த வார்த்தையை சொன்னால் மட்டும்தான் அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம்.
பண்ணலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டுகெதர் உல்ஃப் சடன்லி பிரிங் மேஜிக். டுகெதர் உல்ஃப் சடன்லி பிரிங் மேஜிக். டுகெதர் உல்ஃப் சடன்லி பிரிங் மேஜிக். அவ்வளவுதாங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட். ரொம்பவுமே எளிமையான வார்த்தைகள் தான். அனிமல் ஸ்பிரிட்டை நம்ம இதில் பயன்படுத்தி இருக்கோம். தினமும் நம்ம எவ்வளவோ மணி நேரத்தை நமக்கு தேவையில்லாத விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிடம் இந்த வார்த்தைக்காக நீங்க நேரத்தை செலவிடுங்க. முழு நம்பிக்கையோட அமைதியான மனநிலையில ஒரு பிரேயர் போல இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்திக்கிட்டே வாங்க. உங்களுடைய மன விருப்பங்கள் அனைத்தும் அதிசயத்தக்க வழிகளில் நிறைவேறும். உங்களுக்கு பிடித்த நபர்கள் கிட்டையும் நீங்க இந்த வார்த்தையை ஷேர் பண்ணுங்க. கரண்டா நீங்க எத்தனை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அல்லது வேறு ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் சேர்த்து நீங்க யூஸ் பண்ணலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.